ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைமேக்கர். நான் உங்கள் ஷாம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான 3D பிரிண்டட் பண்ண பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டுன்னு சொல்கிறத விட ஒரு மெக்கானிசம் தான் சொல்லணும். இந்த மெக்கானிசம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய மூவிஸில் நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்போம். ஈவன் ஜேம்ஸ் பாண்ட் படத்துலேருந்து ப்ரிடெக்டட் படத்தில் வரைக்கும் இந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணி நிறைய வெப்பன்லேருந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குகையில் இருக்க மூடி வரைக்கும் செஞ்சுருக்காங்க. அதெல்லாமே இந்த மெக்கானிசம் வச்சு பண்ணது தான். இதை நான் காமிச்சேன்னா உங்களால் அதை ரிலேட் பண்ணி பார்க்க முடியும்னு நம்புகிறேன். அது இல்லாமல் இதோட டிசைன் வந்து நெட்டில் கிடைக்கல. ஸோ வந்து இதை நானே ஓனாக தான் டிசைன் பண்ணிக்கிட்டேன். அந்த டைமென்ஷனில் எல்லாமே கஸ்டமைஸாக தான் பண்ணிக்கிட்டேன். இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்ன வயசுலேருந்தே ரொம்ப க்யூரியஸாக இருக்கும். இது எப்படி தான் நம்ம பண்ணுறாங்க, இது எப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்ற நிறைய தாட் ப்ராசஸ் ஓடிட்டே இருக்கும். அட்லாஸ்ட் ஃபைனல் நான் இதை பண்ணிட்டேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும், இது எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இதுதான் இந்த மெக்கானிசம். க்ளோஸ்அப்லேயே காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்துட்டிங்கன்னா இது ரியர் சைடு இல்லை 2 வீல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 5 பெட்டல்ஸ் இருக்கும். பார்த்துட்டிங்களா? இதை வந்து நான் ஒன்றும் பேஸ்ட் பண்ணல. ஸோ சன்ஃப்ளவர் மாதிரி இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிசைன்லேருந்தே காட்டுறேன். அண்ட் அசம்பிள் வரைக்கும் நம்ம பண்ணி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது எல்லா பார்ட்டும் 3D பிரிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. மொத்தம் 5 பெட்டல்ஸ் வரும். நான் எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டல்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்துக்கிட்டேன் 5 பெட்டல்ஸும் நான் அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கார்னரில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருக்கேன். அந்த ஹோல் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 mm ஹோலு. அதே மாதிரி M3ன்ற ஒரு ஸ்க்ரூ வச்சு நான் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நேரமாக மெக்கானிசம் சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இந்த மெக்கானிசத்தோட பேர் வந்து ஐரிஷ் மெக்கானிசம். இது நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், உண்மையாக செம்ம கூலாக இருக்கும். இது யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னு தெரியல, பட் உண்மையாக ரொம்ப கூலான மெக்கானிசம் இது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். நம்ம சேனலில் இதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வேணும்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நல்ல கண்டென்ட்ஸாக நான் உங்களுக்கு கொண்டு வரேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஷாம் சுந்தர் ஃப்ரம் டைம் மேக்கர். பை பை, see you.